வணக்கம். நாலடியார் படிக்க தொடங்கியிருக்கோம். முதல் அதிகாரம் முடிச்சிருக்கோம். இப்போ 2வது அதிகாரம் வந்து இளமை நிலையாமை. முதல் அதிகாரம் வந்து செல்வ நிலையாமை சொல்லியிருந்தாரு. 2வது அதிகாரம் இளமை நிலையாமை. இது வந்து அறத்துப்பால். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திருக்குறள் இருக்கிறது போலவே இதுலயும் பால் பகுப்புகள் உண்டு. இது முதல்ல இருக்கக்கூடியது அறத்துப்பால். திருக்குறள் இருக்க மாதிரி இதுலயும் அறத்துப்பால் தான். ஆனா முதல்ல இருப்பது வந்து துறவறவியல். திருக்குறள்ல அப்படி வராது. துறவறவியல் 3வது 4வது வரும். இது துறவறவியல். அந்த கீழே ஒரு 7 அதிகாரம் வந்து நாலடியார் கொடுக்குது. அது அறத்துப்பால்ல உள்பகுப்பு துறவறவியல், துறவறவியல்ல ஒரு 7 அதிகாரம். அந்த 7 அதிகாரத்துல நம்ம முதல் அதிகாரம் செல்வ நிலையாமை பார்த்துட்டோம். அடுத்தது இளமை நிலையாமை 2வது இப்ப பார்க்க போறோம். 3வது யாக்கை நிலையாமை, அரண் வலியுறுத்தல், தூயது அல்லாமை. ரொம்ப நல்ல தலைப்பு. தூயது அல்லாமை, துறவு, சினமின்மை. இந்த 7 அதிகாரமும் இந்த துறவறவியலுக்குள்ள வரக்கூடிய அதிகாரங்கள். இப்போ 2வது அதிகாரம் இளமை நிலையாமைய பார்க்கலாம். இளமை அப்படிங்கிறது வந்து இங்க 32 வயதுக்குள்ள இருக்கிறதா இளமை அப்படின்னு நாலடியார் குறிப்பிடுறதா விளக்க உரைக்காரர் அந்த உரையாசிரியர்கள் சொல்றாங்க. ஆனா இளமையினுடைய அளவு எவ்வளவு அப்படிங்கிறது வந்து 32 தானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா பழைய உரைகள் வந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிறதா இளமைன்னு சொல்லுது. இன்னைக்கு தேதிக்கு எல்லா அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து வாழ்நாட்கள் பெருகின பிறகு நம்ம 30 வயசுதான் வாழ்க்கை துவங்குகிற வயசாகவே இப்ப நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அந்த காலகட்டத்துல 30 அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிஞ்சு போய் துறவுக்கு போற வயசா அவங்க கணக்கில் எடுத்திருக்காங்க. அதனாலதான் துறவு பூண்டுங்க அப்படிங்கிறாங்க. நீங்க நம்ம பழைய காப்பியங்கள் இதுல எல்லாம் புராணங்கள்லாம் பார்த்தோம்னா வனப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு கணவனும் மனைவியும் காட்டுக்கு ஏகி அங்கேயே இறந்து போறது. நம்ம மகாபாரதத்துல கூட அதை பார்த்திருக்கோம். வானப்பிரஸ்தம் போயிடுவாங்க அப்படிங்கிறது. அதாவது இறந்து போறது கிடையாது, துறவு இல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு போதும், எல்லா வேலையும் முடிச்சாச்சு, கடமைகளை முடிச்சாச்சு, கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய சுற்றத்தரவுகள் எல்லாம் விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் வசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கேயே இறந்தும் போவாங்க. அது வானப்பிரஸ்தம். அது ரொம்ப சின்ன வயசுலயே. காரணம் 5ல இருந்து 7க்குள்ள திருமணம் ஆயிடும். ரொம்ப சீக்கிரம் குழந்தை பிறப்பு இருக்கும். அப்புறம் அந்த குழந்தைகளுக்கான கடமைகளும் சீக்கிரமாவே முடிஞ்சிடும். சோ 20, 25 வயசு வரதுக்குள்ள ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு எல்லா குழந்தைகளை பெற்று குழந்தைகளை வளர்த்து அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். ஆனா இன்றைய தேதிக்கு வாழ்க்கையே 20 வயதுக்கு மேல 25 வயசுக்கு மேலதான் ஆரம்பிக்குது அப்படின்னும் போது இது வந்து இந்த நாளடி அதாவது ஒரு அறநூல்ல இருக்கக்கூடிய கருத்து வேணா இருக்கலாம். ஆனால் அது சொல்லக்கூடிய அந்த வகை வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது நாலடியார்லயும் சில இந்த மாதிரியான காலத்துக்கு ஏற்ற அந்த மாறுதல்களை நம்ம பார்க்க முடியும். திருக்குறளையும் நம்ம அது பார்க்க முடியும். இப்ப இந்த இளமை நிலையாமை அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டத்திற்கு அது சரியா இருந்திருக்கலாம். அதுவும் இல்லாம சமண சார்ந்த நூல் இது. சமண சமயத்தினுடைய நூல். நாலடியார் சமண முனிவர்களால் அல்லது ஒரு சமண முனிவரால் இயற்றப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ சமணம் பெரும்பாலும் துறவை வற்புறுத்துகிற ஒரு சமயம். சமணமும் அப்படிதான், பௌத்தமும் அப்படிதான். அதுல பௌத்தத்தை விட சமணம் இன்னமுமே அதிகம். துறவைதான் அது அதிகமா ஈவன் இல்லற வாழ்க்கையே கூட அது துறவு வாழ்க்கை மாதிரிதான் அது சித்தரிக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா சமணத்துல வந்து கொண்டாட்டம்னு எதுவுமே கிடையாது அப்படின்னுவாங்க. என்னுடைய சில சமண நண்பர்கள் கிட்ட வந்து ஏதாவது வாழ்த்துக்கள் சொன்னோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பண்டிகை அவங்க பண்டிகை வந்து வாழ்த்துக்கள் சொன்னோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இது கொண்டாடுற பண்டிகை எதுவுமே எங்களுக்கு பண்டிகைன்னு கொண்டாடுறதுன்னு எதுவுமே கிடையாது. அதை வந்து கடைப்பிடிப்போம், அவ்வளவுதான். அது வந்து இன்பமும் ஆகக்கூடாது, துன்பமும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நடுவு நிலைமையிலேயே எடுத்துட்டு போனோம் எல்லாத்தையும் அப்படிங்கிறது சமணத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை. அதாவது ரொம்ப சந்தோஷமும் படக்கூடாது ஒரு விஷயத்துக்காக, துக்கமும் படக்கூடாது. அப்பதான் வந்து உங்களுக்கு கர்மா அவங்க மேல வந்து சேராது. இல்லைன்னா கர்மா சேர்ந்துரும். நீங்க துன்பப்பட்டாலும் கர்மா சேரும், இன்பம் கொண்டாலும் கர்மா சேரும் அப்படிங்கிறதுதான் சமணத்தினுடைய ஒரு முக்கியமான தத்துவம். அதனால இது இளமையாக இருக்கும் பொழுதே இந்த இளமை நில்லாம போயிடும் அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கேற்ற அறிவுபூர்வமான செயல்களை செய்து கொள்ளுங்கள், துறவு பூணுங்கள் அப்படிங்கிறதா இதுல இருக்கக்கூடிய சாரம். அதுதான் இந்த அதிகாரம் சொல்லுது. நரை வரும் என்றெண்ணி நல்லறிவாளர் குழவி இடத்தே துறந்தார், குறை தீரா மன்னா இளமை மகிழ்ந்தோரே கோலூன்றி இன்னாங்கு எழுந்திருப்பார். நரை வரும் என்று அது நமக்கு சின்ன வயசுலயே தெரிஞ்சிடும், நமக்கு அடுத்து வரக்கூடியது நரை வரப்போகிறது அப்படிங்கிறது. அதாவது இது சதம்னா அப்படி நிலையா இப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்பிட முடியாது. இப்படி முதல்ல செல்வம் நிலை இல்லாததோ, ஒரு யானை மேல போனவங்க கூட அடுத்த நிமிஷம் என்னவோ ஆகுவான்னு தெரியாது அப்படிங்கிறதோ, அதே போல இந்த இளமையும் ஒரு நாள் கழிய கழிய அந்த இளமை கழிந்து விடும். அதனால் புத்தியுள்ளவர்கள், அறிவு கூர்மையானவர்கள் நரை வரும் என்பதை உணர்ந்து கொண்டு குழவி இடத்திலேயே சிறு வயதில் இருக்கும் பொழுதே துறவை மேற்கொண்டு விடுவார்கள். அல்லது இங்க துறவை மேற்கொண்டு விடுவதுங்கிறது சன்னியாசியாகி விட்டு வெளியில போறதுங்கிறது கிடையாது. எல்லாவற்றையும் இது எனக்கு போதும் அப்படிங்கிறத அதோட குறைச்சிக்கிறது. எல்லாவற்றையும் அந்த குறைத்து கொண்டு தன்னுடைய தேவைகளை குறைத்து கொண்டு அதை
கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி விடுதல் அப்படிங்கிறதுதான் வந்து முக்கியமான கருத்து. அப்படிதான் அதை எடுத்துக்க முடியும். நல்லறிவாளர், நல்ல அறிவு உடையவர்கள் நரை வரும் என்று எண்ணி, நரை வந்து நிச்சயமாக வந்துவிடும், மூப்பு நிச்சயமாக வந்துவிடும் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இளம் பருவத்திலேயே இல்வாழ்க்கையை துறப்பார்கள். இல்வாழ்க்கையை துறக்கிறது அப்படிங்கிறது வந்து முழுக்க விட்டுட்டு துறவர போறதாகவும் எடுத்துக்கலாம், அல்லது கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே துறவு நிலையை வாழ்கின்ற வாழ்க்கை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இது எல்லாத்தையும் என்னுடைய வசதி வாய்ப்புகளை எல்லாம் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி வாழறதாகவும் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் சமணம் வந்து துறவை தான் சொல்லுது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 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 கொள்கைகள் எல்லாம், இந்த மாதிரியான அறிவுரைகள் எல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டுமே தான் உரியது. இது வந்து பெண்களை நோக்கி சொல்லப்படுவது அல்ல. இது எதுவுமே பெண்களை நோக்கி, பெண்ணே நீ வந்து மூப்பு வந்துரும் போயிடு அப்படின்னு சொல்லல. ஆண்களுக்கு மட்டும்தான் நீங்க மூப்பு வந்துரும், நீங்க வந்து துறவி ஆயிடுங்க. பெண்ணுக்கு எங்க துறவி ஆகிறது? பெண்ணுக்கு துறவி ஆகிற வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. அது இந்து சமயமும் கொடுக்கல, சமணமும் கொடுக்கல. ஏன்னா இல்வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய கடமை இருக்கிறது. அந்த இல்வாழ்க்கையில இருந்து தப்பிச்சு போறது வந்து ஆண்களுக்கு சாத்தியப்பட்டிருக்கு, ஆனா பெண்களுக்கு அது சாத்தியப்படவே இல்லை. அதனால வந்து கொடுக்கவே இல்லை. ஈவன் நீங்க பௌத்தத்துல பாத்தீங்கன்னா புத்தருடைய முதன்மை சீடரான ஆனந்தர் வந்து சண்டை போடுறாரு, புத்தர்கிட்ட சண்டை போடுறாரு, பெண்களை சேருங்க, சங்கத்துல சேருங்க அப்படிங்கிறாரு. அவங்க வந்து வராங்க, புத்தருடைய அம்மா வராங்க, அவங்க மனைவி எல்லாம் வராங்க, எல்லாரும் வந்து கேக்குறாங்க எங்களை சேர்த்துக்கோங்கன்னு. புத்தர் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்படிதான் இருக்கு கதைகள் எல்லாமே. கிடையாது, பெண்களுக்கு இங்க இடம் கிடையாது. பெண்களுக்கு இடம் கொடுத்தீர்கள் என்றால் இது நீண்ட நாளத்துக்கு வளராது அப்படின்றதுதான் அவருடைய கௌதமருடைய கொள்கையா இருந்திருக்கு. ஆனா ரொம்ப நாளைக்கு வந்து அவங்க தொடர்ந்து வந்து வந்து நடந்து 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 வராங்களா. அவங்க வந்து காலெல்லாம் வீங்கி போய் அப்படி வந்து போது அப்படி கதைகள் இருக்கு. வந்து அவங்க கேட்கும் போதுதான் கடைசியில ஆனந்தனுடைய வற்புறுத்தலுக்கு இணங்க கௌதமர் ஒத்துக்கிறார், பெண்களையும் சேர்க்கலாம் அப்படின்னு. ரொம்ப முக்கியமான ஒரு புக் ஒண்ணு இருக்கு, தமிழ்லயே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, தேரிகாதை அப்படின்னு. தேரிகாதை என்பது பௌத்த பிக்குணிகள் எழுதிய பாடல். அந்த பாடல்கள் சங்க காலத்துக்கு முற்பட்டவை அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழ்ல அதை மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்காங்க. இவங்க வந்து டாக்டர் மங்கை வந்து அதை மொழிபெயர்த்திருக்காங்க. அது ரொம்ப அருமையான புத்தகம், பௌத்த பிக்குணிகளால எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நூல் அது. இப்போ பௌத்தமும் ரொம்ப பின்னாடிதான் ஒத்துக்குச்சு. புத்தர்கள் அதாவது பெண்கள் பிக்குணிகளாக ஆகி இந்த மாதிரி துறவு நிலையை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது. சமணத்துல வந்து பெண்கள் துறவு ஏற்கொள்ளலாம், ஆனா அவங்களுக்கு முக்தி கிடையாது. ஒரு ஒரு பெண் முக்தி அடைய வேண்டும் என்றால் அவள் அடுத்த பிறவில ஆணாக பிறந்துதான் முக்தி அடைய முடியும். ஆமா, அந்த மாதிரியான கொள்கை அதுக்கு இருக்கு. இப்ப வந்து இந்து சமயத்திலயும் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வீட்டை விட்டு போயிட்டு துறவு நிலை போன்றது அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு பெரும்பாலும் அது விதிக்கப்படாது. இன்னும் பெரிய பெரிய மடாதிபதிகளாக இருப்பவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீயர் ஆகட்டும் அல்லது வந்து சங்கர மடம் ஆகட்டும், யாருமே பெண்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு அவர்களை குரு ஸ்தானத்துல வச்சு வணங்குற மரபு அப்படிங்கிறதும் இங்கே இல்லை. சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அவ்வளவுதான். அப்போ இளமை நிலையாமை அப்படிங்கிறது வந்து சமண சமயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கை. நரை வரும் என்றெண்ணி நல்லறிவாளர் குழவி இடத்தே துறந்தார். சின்ன வயசுல இருக்கும் பொழுதே மனதில் இது வரும் என்று நினைத்து அவற்றிலிருந்து நீங்கி விடுங்கள். குறை தீரா மன்னா இளமை மகிழ்ந்தோரே. மன்னா இளமை, இந்த நிலைமை சதமாக இருக்கும், எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்று நினைத்து அதை அப்படி ஒரு நினைப்பை வைத்திருந்தவர்கள் தான் பின்னாடி கோல் ஊன்றி, கையில கோல் ஊன்றி இன்னாங்கு இனிமை இல்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், வருத்தத்தோடு எழுந்திருப்பார்கள். எப்படி இருந்தாலும் முதுமை வரதான் போகுது. நீங்க நல்லறிவோடு இருந்தாலும் உங்களுக்கு முதுமை வரும், உங்களுக்கு அந்த அறிவு இல்லைனாலும் முதுமை வரதான் போகிறது. ஆனால் நல்லறிவுடையவர்கள் இளமையிலேயே துறந்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி அவற்றிலிருந்து விடுபட்டு வாழ்வார்கள். ஆனால் அப்படி எண்ணாதவர்கள், இது நிச்சயமாக இந்த இளமை தங்கி இருக்கும் என்று நினைப்பவர்கள் பின்னாடி அதற்காக வருத்தப்படுவார்கள். அப்போ துறவை நோக்கி போகக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டே வரணும். இது அந்த புலன் இன்பங்களையோ அல்லது நாக்குக்கான இன்பங்களையோ வசதிகளையோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே வரணும் அப்படிங்கறதா இதுல சொல்லப்படக்கூடிய முக்கியமான இது. இதுக்கு ரொம்ப அழகான குறள் கூட ஒண்ணு இருக்கு. வேண்டின் உண்டாக துறக்க, துறந்த பின் இந்தியற்பால பல. வேண்டின் உண்டாக துறக்க, உங்களுக்கு நிறைய வேணுமா, நிறைய வேணும்னா நீங்க எல்லாரும் துறந்துருங்க. துறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறத நீங்க பாப்பீங்க. உங்களுக்குரியது அப்படின்னா ஒண்ணு ரெண்டு தான் உங்களுக்குரியதாக இருக்கும். இந்த உலகமே எனக்குரியதா அப்படிங்கிறது வந்து நீங்க திறந்துட்டீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களுக்குரியதாக ஆகிவிடும். நிச்சயமா இது வந்து ஈசோபனிஷத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான உபனிஷதம், 18 செயல்களை உடையது. அதுல ஒரு முக்கியமான கருத்தா வந்து இதுல இந்த கருத்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. காந்திக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உபனிஷதம் அது. இந்த குறள் வந்து கிட்டத்தட்ட காந்திக்கு உரியதுதான். வேண்டின் உண்டாக துறக்க, துறந்த பின்
இந்தியர் பால பல. அவர் வீட்டையே துறக்கிறார். அவருக்கு வீடு என்று எதுவும் இல்லை. ஆனால் அவருக்கு இந்த உலகமே வீடாக மாறுகிறது. சோ அது ரொம்ப முக்கியமான ஒரு குறள் இது. சரி, அடுத்த 2வது போயிடலாம். முதல் இது அவ்வளவுதான். நிறை வரும் என்று எண்ணி நல்ல அறிவுடையவர்கள் இளமையிலேயே எல்லாவற்றையும் திறந்து விடுவார்கள். சரி, அடுத்ததுல என்னென்னலாம் நீங்க இழப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. நட்பு நாரற்றன, நல்லாரும் அக்கினார், அற்புத்தளையும் அவிழ்ந்தன, உள்காணாய், வாழ்தலின் ஊதியம் என்னுண்டாம், வந்ததே ஆழ்கலத்தன்ன களி. களின ஆரவாரம். ஆழ்கலத்தன்ன களி. ஒரு கப்பல் உள்ள மூழ்கும் பொழுது எப்படி ஒரு ஓசை எழுமோ அது போல உறவினர்கள் அழுது கூப்பாடு போடுவார்கள். இந்த ஓமை எப்படி அவங்க கொண்டு வந்து இதுல சேர்த்தாங்கன்னு தெரியல. ஏன்னா நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சவற்றை தான் நம்ம ஓமையா சொல்லுவோம் இல்லையா. நமக்கு சுற்றி நடப்பவற்றை நம்ம ஓமையா சொல்லுவோம். பொருளாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஒரு வினையாக இருக்கட்டும். அப்படி அப்போ ஒரு கப்பல் கவிழும் பொழுது வரக்கூடிய சத்தம் போல உறவினர்கள் கூப்பாடு போட்டு அழுவார்கள். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த ஓமை. அழுவார்கள். காரணம் உன்னுடைய எல்லாமே நீ நிச்சயமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்த இல்லையா, அது எல்லாமே உன்னுட்டு போய் உறவினர்கள் அழுகுரல் எடுத்து அழ உன்னுடைய உயிர் போக போகிறது. அப்போ இது எதுவுமே நிச்சயம் கிடையாது இந்த வாழ்க்கையில. அதுதான் இங்க சொல்றாரு. நட்பு நாரற்றன. இது ரொம்ப அழகா இருக்கு. நட்பு, உனக்கு இருந்த நட்புகள் நாரற்றன. நார் என்றால் ஒன்றோடு ஒன்று பிணைத்து வைப்பது. இப்ப பூக்களை ஒன்றா பிணைக்கிறதுக்கு நார் தேவை. அப்போ நட்பு அப்படிங்கிறது ஒரு நார், 2 பேரும் சேர்த்து வைக்கிற நார். அது நார் அற்றன. இப்ப அந்த நாரெல்லாம் போயிடும். அந்த இணைப்பு எல்லாம் போயிடும். ஒரு நட்பு உன்னுடைய வயது குறைஞ்சு வயது அதிகமாகி நீ மூப்பு அடையும் பொழுது அந்த நட்புகள் எல்லாம் உன்னை விட்டு கழண்டு விடும். சிநேகங்களாகிய அந்த பந்தங்கள் எல்லாம் போயிடும். அதான் நார் அப்படிங்கிறது இணைத்து வைக்கிறது. நட்பு நாரற்றன, நல்லாரும் மகினார். நல்லாருன்னு இந்த பெண்களை சொல்றார். உன்மேல் காதல் கொண்டிருந்த அன்பு கொண்டிருந்த பெண்களும் குறைந்து கொண்டே போவார்கள். ஒரு ஒரு நல்ல வயசு நல்ல இளமையோடு இருக்கும்போது நிறைய பேர் விருப்பப்படுவாங்க, நிறைய பேர் பின்னாடி வருவாங்க, நிறைய பேர் கூட இருப்பாங்க. ஆனால் முதுமை வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே போகும். உண்மையில் அன்பில்லாதவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். பாருங்க, இதுலயும் பேசு பொருள் ஆண்தான். அற்புத்தலையும் அவிழ்ந்தன. அற்புத்தலை, அற்புனா அன்பு, அன்பு தலை. அன்பால் தலை என்பது ஒரு கட்டு இல்லையா, ஒன்னாக சேர்த்து கட்டி வைக்கிறதுக்கு தான் தலை அப்படிங்கிறது. ஒன்னோட ஒண்ணு இறுக்கி பிடிச்சு வைக்கிறது. அன்பால் ஆகிய தலை அப்படிங்கிறது இங்க குழந்தைகளும் கொஞ்சம் நாளாக உனக்கு வயதாகி உன்னுடைய மூப்பு நெருங்கி நீ தளர்ந்து போகும்பொழுது அவர்கள் உண்மையில் கொண்ட அன்பும் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து விடுவதை நீ பாப்ப. அவிழ்ந்தன. உள்காணாய். இப்ப நீ செய்ய வேண்டியது என்ன? உள்காணாய். இவ்வளவு நாள் வெளியிலேயே பார்த்துட்டு இருந்த இல்லையா, நட்பை பார்த்துட்டு இருந்த, பெண்களை பார்த்துட்டு இருந்த, குழந்தைகளை பார்த்துட்டு இருந்த. இப்ப உள்ள திருப்பி யோசிச்சு பாரு. உள்காணாய். உன் உள்முகமாக நீ இப்பொழுது யோசித்து பார். என்ன யோசிக்கணும்? வாழ்தலின் ஊதியம் என்னுண்டாம். இனிமே வாழ்வதனால என்ன பயன் உண்டு? இங்க ஊதியம்ங்கிறதுக்கு பயன் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். வாழ்தலின் ஊதியம் என்னுண்டாம். இனிமே வாழறதுல என்ன பயன் உண்டு? ஒண்ணுமில்ல. ஏனென்றால் அடுத்து நீ இறக்க போகிறாய். இறக்கும் பொழுது ஆழ்கலத்தன்ன களி. வந்ததே ஆழ்கலத்தன்ன களி. ஒரு கப்பல் தண்ணியில முழுகும் பொழுது, பெரிய நீர்ல முழுகும் பொழுது எப்படி ஒரு ஓசை எழுமோ அது போல உறவினர்கள் கூக்குரலிட்டு அழ நீ இறக்க போகிறாய். அப்போ உள் காணாய். எப்படி உள்ள யோசிச்சு பாரு. இதெல்லாம் சதமா, இதெல்லாம் நிலையா இருக்கும் நீ நினைச்சியே, அதெல்லாம் நிலையா? நட்போ அல்லது எதுவுமே நிலை கிடையாது. அப்போ இந்த இளமை என்பது நில்லாமல் மறைந்து போகக்கூடியது. அப்போ இந்த இளமையில இருக்கும் பொழுது முதுமைக்கு நன்மை சேர்க்கும்படியான செயல்களை நீ செய்து கொள். துறவை போனினாலும் அது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த பாடல் சொல்றது. நட்பு நாரற்றன, நல்லாரும் அக்கினார், அற்புத்தளையும் அவிழ்ந்தன, உட்காணாய், வாழ்தலின் ஊதியம் என்னுண்டாம், வந்ததே ஆழ்கலத்தன்ன களி. நல்லா புரியுது இல்லையா? இங்க வாழ்தலின் ஊதியம் என்னுண்டாம். இது ஒரு கேள்வி கேக்குது நாலடியார். என்ன ஊதியம் இருக்கு? ஊதியம் அப்படின்னா சம்பளம், பயன், என்ன மாதிரியான திரும்ப வரக்கூடியது, திரும்ப ஈடா வரக்கூடியது என்ன அப்படிங்கிற எது வேணா பதில் எடுத்துக்கலாம். ஆனா திருக்குறள்ல இது ஒரு அழகான பதில் இருக்கு. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அப்போ திருக்குறள் ஒரு பதில் சொல்லுது பாருங்க. உயிருக்கு என்ன ஊதியம்? இந்த உயிரோட இருக்கிறதுக்கு என்ன ஊதியம், என்ன சம்பளம், என்ன பயன்? ஈதல் எல்லாருக்கும் கொடுங்க, உங்ககிட்ட என்னெல்லாம் கிடைக்குதோ அதை பாதிய பகிர்ந்து உண்ணுங்க. இசைப்பட வாழ்தல், இசைனா புகழ், புகழோடு வாழுங்கள். குடிப்பதனால உண்டாகிய புகழும் இருக்கும், ஈத்துவக்கும் இன்பம் இருப்பதனால இருக்கக்கூடிய புகழும் இருக்கும். அப்ப இது 2 தான் இந்த வாழ்தலுக்குரிய ஊதியம் அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது. சோ இது இங்க ஒரு கேள்வி நாலடியார்ல வருது, அங்க வேற ஒரு பதில் திருக்குறள்ல வந்துருத நம்ம பார்க்க முடியுது. இந்த 2வது பாடல் இளமை நிலையாமையில இதை சொல்லுது.
மூன்றாவது பாடல். மூன்றாவது பாடலும் கிட்டத்தட்ட இதேதான். பாதுகாப்பான வழியை நாம் நாட வேண்டும் என்றால் இளமையிலேயே நாம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். இது எப்பவுமே சொல்றதுதான். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் குறள். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, வருவதற்கு முன்னாடியே ஒருவன் தன்னை காத்து கொள்ளவில்லை என்றால், ஒரு வைக்கோலை கொண்டு போய் நெருப்பின் முன்னாடி வைத்தால் அது எப்படி ஒரே நிமிஷத்துல பொசுங்கி போயிடுமோ அது போல அந்த வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அதனால வருவதற்கு முன்னாடியே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இது நீங்க எதுக்கு வேணாலும் சொல்லிக்கலாம். ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய பல டிசிஷன்ஸ்க்கு இதை சொல்லிக்கலாம், அல்லது பின்னாடி இப்படி ஆக போகுதுன்னு நினைச்சு முன்கூட்டியே சேமிப்பு வைத்துக்கிறதுக்கு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். அப்போ இங்க இதுவும் இந்த நாலடியார் அதைதான் சொல்லுது. பின்னாடி பாதுகாப்பான வழியை தேட வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடியே விழித்துக் கொள்ள வேண்டும். இளமையாக இருக்கும் பொழுதே, இளமை முடிஞ்சு போகும்போது பார்க்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. 32 வயசு அப்படின்னா அந்த காலத்துல எந்த விதமான மருத்துவ வசதிகளும் பெரிய கிடையாது. ஆயுள் ரொம்ப கம்மி, ஆயுள் மிக மிக குறைவு இல்லையா? அன்னைக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சிங்கிறது 50 வயசு தாண்டினா ரொம்ப அதிகம். அதனாலதான் 60வது பர்த்டே எல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா. நீங்க ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா 60 அப்படிங்கறது ஒரு மார்க்கா வச்சிருக்காங்க. ஒரு ஒரு சுற்று முடிக்கிறது 60வது வயசு ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு அடுத்த சுழற்சியினுடைய மையமா ஜோதிடம் வைக்குதுன்னா எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப கம்மி, வாழ்க்கையினுடைய நீளம் ரொம்ப குறைவு. இன்னைக்கு 90-95 வயசுங்கிறது கூட ஒரு சாதாரண வயசா, அப்ப கூட வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க. சோ வாழ்க்கையினுடைய போக்கு ரொம்ப மாறி போயிடுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். சொற்தளர்ந்து கோலூன்றி சோர்ந்த நடையினராய் பற்கழன்று பண்டம் பழிகாரும் இச்சரிந்து காம நெறிப்படரும் கண்ணினார்க்கு இல்லையே ஏம நெறி படருமாறு. ஏமம்னா பாதுகாப்பு. பாதுகாப்பான வழியை செல்லக்கூடியது என்பது அவர்களுக்கு கிடையாது. எது பாதுகாப்பான வழி? இளமையிலேயே அதை உணர்ந்து கொண்டு நல்ல நெறியில் உய்வது அப்படிங்கறதா பாதுகாப்பான நெறி. அப்படி இல்லாதவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கறதுதான். அதாவது நாலடியார் ஒரு அறிவுரையை சொல்லும் போது திருக்குறள் பாத்தீங்கன்னா, இது செஞ்சீங்கன்னா இது கிடைக்கும், அதனால அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும். நிறைய குறள் அப்படித்தான் இருக்கும். ரொம்ப நெகட்டிவா சொல்லாது. திருக்குறள் ரொம்ப நெகட்டிவா இப்படி செஞ்சீங்க, இப்படி செய்யலன்னா அப்படி ஆயிடும்னு சொல்லாது. இப்படி செஞ்சீங்கன்னா அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லும். நம்ம சிலப்பதிகாரத்துல பார்த்தோம். காதலர் பிரியாமல் கவுக்கை நிகழாமல் பீதருக அப்படின்னு. ஏன் இப்படி சொல்லாமே? காதலர்கள் எப்பொழுதும் இணைந்து அவர்களுடைய கை எப்பொழுதும் சேர்ந்திருந்து அப்படியே சொல்லலாம் தானே. ஆனால் அது மாற்றி அது எதிர்மறையாக சொல்லி அதை வேற மாதிரி பொருள் உணர வைக்கிறது. அது போல திருக்குறளுடைய இயல்பு பெரும்பாலும் பாசிட்டிவா சொல்லி பொருள் உணர்றதுதான். இது செஞ்சீங்கன்னா இது கிடைக்கும். ஆனா நாலடியார் பாருங்க, இது செய்யலைன்னா இப்படி ஆயிடும், இது செய்யலைன்னா இப்படி ஆயிடும் அப்படின்னு பயமுறுத்திக்கிட்டேதான் இருக்கு. முன்னாடி பார்த்த பாடல்களும் பயமுறுத்துவது போலதான் இருந்தது. இதுவும் அதாவது அறத்தை போதிப்பதற்கு 2 வகையான வழிமுறைகள். நேரடியா சொன்னா கொஞ்சம் காதல் செய்ய அதனால இன்னும் கொஞ்சம் ஓங்கி அடிச்ச மாதிரி சொன்னாதான் புரியும் அப்படிங்கிற போது அப்படி ஓங்கி அடிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. சொற்தளர்ந்து என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக சொல் குளறுபட்டு பேச்சு சரியா புரியாம போகும். சொல் தளர்ந்து போகும். கோல் ஊன்றி 2 கையா வீசி நல்லா நடந்தவங்க கோலை ஊன்றிக்கொண்டு தளர்ந்து நடையடையக்கூடிய பருவத்தை அடைவார்கள். கோல் ஊன்றி சோர்ந்த நடையினராய், இந்த வீறு கொண்ட நடையெல்லாம் போய் சோர்ந்த நடையினராய் பற்கழன்று, பல்லெல்லாம் உதிர்ந்துரும், பற்கழன்று பண்டம் பழிகாரும், பழிப்பை அடையும் அளவு. பழிக்கார் பண்டம்னா தேகம். இந்த தேகம் பழி சொல்லுக்கு ஆளாகும்படியான ஒரு இழிநிலையை அடைவார்கள். அப்படி இழிநிலையை அடையிற வரைக்கும் காம நெறி படரும் கண்ணினார்க்கு இல்லையே. காமம்னா இங்க உடல் சார்ந்த லஸ்ட் அப்படிங்கிற மீன் வராது, விருப்பம். பெரும்பாலும் தமிழ் இலக்கியம் காமம் அப்படிங்கிறது விருப்பம் அப்படிங்கிற பொருளை தான் கையாளுது. நம்ம நிறைய குறுந்தொகையிலேயே பார்த்தோம். காம அப்படிங்கிறது விருப்பம் அப்படிங்கிறது. காமம் செப்பாது கண்டது மொழிமோ, உன்னுடைய விருப்பத்தை சொல்லாம எது உண்மையோ அதை சொல்லு வண்டே அப்படின்னு கேட்கிற ஒரு பாட்டு நம்ம பார்த்தோம். இப்ப காமம்ங்கிறது இங்க விருப்பம். அந்த விருப்பத்தை எதையுமே விட முடியாம, வாழ்க்கையினுடைய விருப்பங்கள் எதையுமே விட முடியாம அதிலேயே உழன்று கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நாள் சொல் தளர்ந்து போகும், நடை தளர்ந்து போகும், இந்த தேகமாகிய பண்டம் பாழாகி போகும். அப்ப திடீர்னு முழிச்சு பார்த்து, அடடா இவ்வளவு நாள் ஆயிடுச்சா, எல்லாமே போச்சா, இனிமே நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாதுகாப்பான வழியில பயணப்படலைன்னு அர்த்தம். அப்ப பாதுகாப்பான வழியில பயணப்படணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்லயே இப்படி ஒரு வழி வரும், அதை தெரிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுதான் நல்ல வழி அப்படிங்கிறத சொல்றாரு. எப்படி மலைப்படுகடாம்ல இந்த வழியா போயிடாதீங்க, இந்த வழியா போங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வழிகாட்டி அனுப்புறாரோ, அது போல நாலடியாரும் இப்ப இளமையாக இருக்கும் பொழுதே பின்னாடி வரக்கூடிய காலத்திற்கான அறத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லுது. அவ்வளவுதான்.
சொற்தளர்ந்து கோலூன்றி சோர்ந்த நடையினராய் பற்கழன்று பண்டம் பழிகாரும் இச்செறிந்து வீட்டுக்குள்ளேயே இச்செறிஞ்சுன்னா இல்வாழ்க்கையிலேயே உழன்று அந்த இன்ப துன்பங்களை எல்லாமே அனுபவித்துக் கொண்டு காம நெறி படரும். தன்னுடைய விருப்பத்துக்கு தகுந்தாற் போன்ற வழிகளில் எல்லாம் வாழக்கூடியவர்களுக்கு கண்ணினார்க்கு இல்லையே ஏம நெறி படருமாறு. அறிவுடையவர்களுக்கு சுகமாகிய வழி இல்லை. இந்த கண்ணினார் கண் அப்படின்னா கண்ணு எல்லாருக்கும் இருக்குதான். எல்லாருக்கும் கண் என்கிற உறுப்பு இருக்கிறது. ஆனால் அந்த கண்களால் பார்க்கக்கூடிய பார்வை என்பது வேறு இல்லையா? கண் என்பது கண்கிற உறுப்பு எல்லாருக்குமே இருக்கிறது தான். அது யாருக்குமே இயற்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மேபி சில மாற்றுத்திறனாளிகளாக கண்கள் இல்லாம போகலாம், கெட்டு போகலாம். ஆனால் கண் என்கிற உறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அந்த கண்களின் மூலமாக பார்க்கக்கூடிய சரியான பார்வை எல்லாருக்கும் இருக்காருன்னா அது இல்லை. அப்ப சரியான பார்வை எது? இதெல்லாம் நடக்கும் பின்னாடி, இதெல்லாம் வரும். அப்போ அதுக்கு முன்னாடியே முழிச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுதான் நல்ல வழி. அப்போ கடைசி வரைக்கும் பல் தளர்ந்து போற வரைக்கும் எல்லா இன்ப நெறிகளையும் உழன்று விட்டு நல்லா குடிக்க வேண்டிய நல்ல வயசு காலத்துல நல்லா நல்ல சாப்பாடு, வாயை கட்டுப்படுத்தாம சாப்பாடு. அப்புறம் 40 வயசு வந்த பிறகு ஈரல் கட்டு போச்சு, இனிமே என்ன பண்றது, எப்படி வாழறது அப்படின்னு ஒருத்தன் யோசிச்சான்னா அவன் எவ்வளவு முட்டாளோ அதே மாதிரிதான் இந்த மாதிரியான வாழ்க்கையும் அப்படின்னு சொல்றதுதான் நீங்க சொல்றது. ஏம நெறி படருமாறு. ஏமுன்னா பாதுகாப்பான வழி. பாதுகாப்பான வழியில் நீங்கள் செல்ல வேண்டும். உங்களுடைய முதிய காலத்தில் நினைத்தீர்கள் என்றால் இளமையில் இதையெல்லாம் தவிருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு சொல்லுது. சோ இந்த பாட்டோடைய பொருள் இதுதான். புரியுது இல்லையா? ஆமா, எல்லாமே பயமுறுத்தல் தான். பாருங்க, இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், அதேதான். வேற ஒண்ணும் இதுக்கு இதுவான ஒரு குரல் எதுவும் இல்ல. சரி, இப்ப அடுத்த பாட்டு போலாம். 4வது பாட்டு. தாழா தளரா தலை நடுக்கா தண்டூன்றா வீழா விரக்கும் இவன் மாட்டும் காழிலா மம்மர்கொண் மாந்தர்க்கு கணக்காகும் தன்கை கோல் அம்மனை கோலாகிய நான்று. தாழா தளரா, மூப்பினால வளைந்து தளர் வெய்தி. தாழா தளரா, தாழ்ந்தன்னா அப்படியே முதுகு அப்படியே கூணி போச்சு, தளர்ந்து கூண் முதுகு ஊன்றி தளர்ந்து போயாச்சு. தலை நடுங்கா, அது நிச்சயமா தெரியும். எப்படி சின்ன குழந்தைக்கு தலை நடுங்குமோ அது மாதிரி ரொம்ப வயசாயிடுச்சுன்னா தலை அப்படியே ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். தலை நடுங்கா. தண்டூன்றா, கைகள்ல தண்டுகளை ஊன்றி இருக்கும். விழுந்து 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 எழுந்து. வீழா விழக்கும் இவன் மாட்டும். வீழா விறக்கும்னா கீழே விழுந்து விழுந்து எழுந்து நடந்து போகிற தன்மை உடைய கூடிய அந்த இதுல கூட காழில் மம்மர்கொள் மாந்தர்க்கு கணக்காகும் தங்கை கோல் அம்மனை கோலாகிய நான்று. ஒரே நிமிஷம், லைட் மட்டும் போட்டு வரேன், இருட்டாயிடுச்சு. அதாவது இங்க முதல்ல சொல்லக்கூடிய 2 வரியும் ஒரு பெண்ணை வர்ணிக்கிறது. ஒரு வயசான பெண் இளமையில அழகா இருந்திருப்பா, ரொம்ப அழகா இருந்திருப்பா, இளமையுடையவளாக பருவமுடையவளாக இருந்திருப்பா. ஆனா அவளுக்கும் வயசாகும். வயசானா அவ எப்படி வாவா இதே மாதிரி தாழ்ந்து முதுகு கூணி தளர்ந்த நடையோடு கைகள்ல கோணு ஊன்றி தலை நடுங்கி கொண்டு கீழே விழுந்து எழுந்து நடக்கும்படியான அப்படி ஒரு நிலைமையை அந்த பெண் அடைவாள். இவளிடத்தும் உறுதி இல்லாத, எப்படி இப்ப இந்த பெண்ணை பார்த்து இப்ப அதாவது அவ பருவத்துல இருக்கும்பொழுது அந்த பெண்ணை பார்த்து ஒருவன் விருப்பப்படுகிற போது பாட்டு சொல்லுது. இப்படி ஒரு பெண்ணை பார்த்து விருப்பப்படுறியே, இவளோட நிலைமை எப்படி தெரியுமா ஆகும்? இவளும் இப்படிதான் ஆவா பின்னாடி. இவளுடைய இளமை எப்பொழுதும் அப்படியே இருக்க போறது கிடையாது. இவ எப்பவுமே இதே மாதிரி ஒரு பருவத்தோடும் இளமையின் வாலிப்போடும் இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி இருக்க போறது இல்ல. அவளுடைய நிலைமையும் இப்படி ஆகும். அதனால மம்மர்கொள் மாந்தர்க்கு கணக்காகும் தன்கை கோல் அம்மனை கோல் ஆகிய நான்று. அவளுடைய அதாவது இந்த கிழவியினிடத்துல அவள் பருவமாக இருக்கும் பொழுது சில பேர் காமுற்று இருப்பார்கள் இல்லையா? வருத்தம் உண்டாகி இருக்கும். இதே போல அவளுடைய தாயும் இப்படிதான் இருந்தா. அவளுடைய தாய் இந்த மாதிரிதான் இருந்தா, பருவமுடையவளா இருந்தால். அவளை பார்த்து இது பெரும்பாலும் பொதுமகளிரா இருந்திருக்கலாம். இப்படி இதுல சொல்லப்படக்கூடிய பெண் ஒரு குலப்பெண்ணாக அல்லது குடிப்பெண்ணாக அவர்கள் சொல்லுவதில்லை. அதாவது அதிகமான பெண்களை பார்த்து ஆசைப்படக்கூடிய ஆண்களை பார்த்து இது சொல்லுகிறது பெரும்பாலும். ஏன்னா அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு, நம்மளே பார்த்திருக்கோம். பரத்தை, காமக்கிழத்தியர், அந்த மாதிரியான நிறைய வகையான பெண்களை பூவிலை பரத்தையர் சிலப்பதிகாரத்துல பார்த்தோம்.
பூவிலை பரத்தையர், இந்த மாதிரி பல வகையான பரத்தையர்கள் வந்து இருந்த ஒரு காலகட்டம். அப்போ வந்து இந்த மாதிரி பெண்களை பார்த்து நீங்கள் பருவம் பருவம் இளமையும் உடைய பெண்கள் என்று காதல் கொள்கிறீர்களே, அவங்க எல்லாம் இப்படியே இருந்திருக்க போறது இல்ல. இவளுடைய அம்மாவை பார்த்து இப்படிதான் பல பேர் ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க அம்மாவும் இப்படிதான் கோல் முண்டி நடந்து போனோம். இப்ப இவளும் இதே மாதிரி தான் ஆக போறா. அதனால இப்படி பல பெண்களை பார்த்து அல்லது பெண்களை பார்த்து பலர் காமுறுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இளமை என்பது இல்லாதது. அதனால எப்பொழுதும் அடுத்து அற செயல்களை செய்து மூப்பு வரும் என்பதை நம்பி அதற்கான வினைகளை செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு சொல்லுது. இதுவும் பெண்களுக்கான பாடல் அல்ல. தாழா தளரா தலை நடுங்கா தண்டூன்றா வீழா விரக்கும் இவள் மாட்டும் காழிலா மம்மர்கொள். காழ்ன குற்றமில்லாத, காழிலா குற்றமில்லா மம்மர்கொள் மாந்தர்க்கு கணக்காகும் தன் கைகோல் அம்மனை கோலாகிய நான்கு. இவளுடைய இந்த வெறுக்கத்தக்க நிலையை இன்னைக்கு அடைஞ்சிருக்காளே, அவ முன்னாடி ஆசைப்படத்தக்க வயசுலதான் இருந்தா. ஆனால் இப்போ இந்த நிலைமையை அவ அடைஞ்சிட்டா. அப்போ எல்லாருக்கும் இதே நிலைமைதான். இன்றைக்கு இப்படியே இருப்பவர்கள் எப்பவும் இப்படியே இருப்பது என்பது நிலை அல்ல. அது காலம் மாறும், முதுமை வரும். அப்ப அந்த முதுமை வரும் பொழுது இந்த மாதிரியான நிலையிலிருந்து இப்படியெல்லாம் வாழ்ந்தோமே என்று வருந்தினால் அப்பொழுது பயனில்லை. அதனால அதுக்கு முன்னாடியே முயத்து கொண்டு இவற்றிலிருந்து விடுபடுங்கள் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லு. அதனால ஒரு காலத்துல இளமையோடு அம்மனை கோல் வச்சு ஆடிட்டு இருந்தா. அம்மனை கோல் அப்படின்னா வந்து அந்த அம்மனை கிழங்கு ஆடுவாங்க இல்லையா, அம்மனை கிழங்கு ஆடுவாங்க, அந்த மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தவ. ஆனா இன்னைக்கு அவள் கோல் ஊன்றி நடந்து போகிறாள். இப்ப அவ்வளவுதான், இளமையினுடைய நிலைமை அவ்வளவுதான். அதனால பெண்கள் மேல் காதல் கொண்டு அவர்கள் பின்னாடி சுற்றி அந்த இளமையை வீணாக்கி விடாதீர்கள் அப்படிங்கிறது இந்த பாட்டு ஆணுக்கு அறிவுரையா சொல்லுது. இது நமக்கு இல்லை. அதனால இந்த பாட்டை ஆண்களுக்கு விட்டுடுவோம். சரி, அடுத்த பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டு, ரொம்ப வித்தியாசமான சிந்தனை இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் இது. ரொம்ப ஆச்சரியம். இது வரைக்கும் நான் படிச்சது இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன் இது. எனக்கு தாயாகியள் என்னை ஈங்கிட்டு தனக்கு தாய் நாடியே சென்றாள். தனக்கு தாய் ஆகியவளும் அதுவானால் தாய் தாய் கொண்டு ஏகும் அழித்து இவ்வுலகு. இந்த உலகம் ஏழ்மையை உடையது. என்ன மாதிரி ஏழ்மை இது அப்படின்னா, எனக்கு தாயாகியவள், எனக்கு தாயாக இருந்தாள் இல்லையா ஒருத்தி, அவள் இப்பொழுது தனக்கு தாய் நாடி சென்று விட்டாள். அப்படின்னா அவ வந்து வேற ஒரு பிறவியில போய் வேற ஒரு வயிற்றுல பிறப்பா. பிறவிகள் என்பது மாறாதது இல்லையா. அவ வேற ஒரு வயிற்றுல போய் வேற ஒரு அம்மாவிடம் அவள் பிறப்பாள், வேறொரு தாயிடம் பிறப்பாள். இப்ப அவளுக்கு வேற ஒரு தாய் வந்துடும். எனக்கு தாயா இருந்தவள் இறந்து இன்னொரு பிறவி எடுக்கும் பொழுது அவள் வேறு ஒருவருக்கு மகனாக வேறொரு தாய் அவள் அடைவாள். எனக்கு தாயாகியள் என்னை ஈங்கிட்டு தனக்கு தாய் நாடியே சென்றாள். மறைஞ்சு போயிட்டா. தனக்கு தாயாகியவளும், அப்ப அதுக்கு அவளுக்கு யார் தாயா இருந்தாலும் அவளும் இறந்து போய் இன்னொரு தாயை நாடி அவ போவா. அதாவது இந்த பிறவி என்பது அடுத்தடுத்து மாறி 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 இறப்பவர்கள் இன்னொரு வயிற்றுல போய் பிறப்பது, அடுத்து இறப்பவர்கள் அந்த வயிற்றை தாங்கியவர்கள் அவர்கள் இறந்து இன்னொரு வயிற்றுல போய் பிறப்பது என்பது மறு சுழற்சி இல்லாமல் இது நடந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தாய் இன்னொரு தாயை நாடிக்கொண்டே போவது போன்ற ஏழ்மையுடையது இந்த உலகம். இது ஒரு ஏழ்மை அப்படிங்கிறார் அவர். இது ஒரு ஏழ்மை நிலை. ஏழ்மைனா இல்லாத, குறையுடையது. ஏழ்மை அப்படின்னாலே குறைவுடையது, போதாமை, நிறைவா இல்ல அப்படிங்கிறதா ஏழ்மைக்குரிய பொருள் இல்லையா. ஏழ்மையுடையது உலகு அப்படின்னா இந்த உலகத்தினுடைய குறை இதுதான். இது வந்து அப்படியே நிலையா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு தாய், எனக்கு தாயா இருந்தவ என்ன இங்க போட்டுட்டு அவள் வேறொரு தாயிடம் போய் பிறப்பாள். அந்த தாய் இறந்து இன்னொரு, அப்ப ஒரு சுழற்சியாக அது வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவுதான். சோ அவ்வளவுதான் வாழ்க்கை. அதனால அவ்வளவுதான் பிறவியும் அப்படிதான். அதனால இது வந்து இந்த இளமை அப்படியே இருந்துரும் என்று நினைத்து நாம இப்படியே இருந்துருவோம், இப்படியே வாழ்ந்துருவோம் என்று நினைத்தெல்லாம் புத்திசாலித்தனம் இல்லாமல் நடந்து கொள்ளாதீர்கள். நிச்சயமாக இந்த இளமை அழிந்து போகும். அதனால் துறவு என்பதை முன்கூட்டியே தெரிவித்து முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதிலிருந்து வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள பாருங்கள் அப்படிங்கிறது தான் இது. வேற ஒரு பொருளை இது சொல்லுது. இது இந்த பாட்டுல வந்து எந்த அறமும் இல்லை. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, செல்வ நிலையாமையில பார்த்தோம். அதுல எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுவும் ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகம் போதாமை உடையது. என்ன போதாமை? பிறப்பவர்கள் அழிவார்கள், பிறப்பவர்கள் இறப்பார்கள், பிறப்பவர்கள் இறப்பார்கள், மீண்டும் பிறப்பார்கள், அவ்வளவுதான். பிறந்தவர்கள் பிறத்தலும் இறத்தலும், இந்த மணிமேகலையில் நம்ம பார்த்த அதேதான். இந்த உலகத்தினுடைய பெருமை என்பதே வந்து பிறக்கிறவங்க இறக்கிறதும் இறக்கிறவங்க பிறக்கிறதும் தான் இந்த உலகத்தினுடைய மாறி மாறி நடக்கக்கூடியது. அப்போ இந்த உலகத்துல என்ன, இந்த உலகத்தினுடைய ஏழ்மை என்ன? பிறந்தவர்கள் இறப்பார்கள், இறந்தவர்கள் பிறப்பார்கள், அவ்வளவுதான். அப்ப இதுல என்ன அறம் இருக்கு? இது அப்போ இந்த வாழ்க்கை நிலையில்லாதது.
இந்த செல்வம் நிலையில்லாதது, இந்த யாக்கை நிலையில்லாதது, எதுவுமே நிலை என்று கிடையாது. நிலை என்பது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்கிறத, மாற்றம் என்பதே மாறாதது அப்படிங்கறதா இந்த உலகத்தினுடைய அழகே. அதனால இது எல்லாமே அப்படியே இருந்துரும் அப்படின்னு சொல்லி அதுலயே மயங்கி போய் வாழ்ந்துராதீங்க. அதுல இருந்து விழித்து கொண்டு வெளியிலே வர பாருங்கள் அப்படிங்கறதுதான் இந்த பாட்டுல. எந்த இதுவும் அறம் இல்ல, ஆனால் ஒரு உண்மையை சொல்லுது. இதுதான் உலகத்தினுடைய உண்மை. ஏன்னா ரொம்ப மதிமயங்கி இருக்கும் பொழுது எதுவுமே காதுல விழாது இல்லையா? எல்லாமே நிறைஞ்சு அப்படியே ஒரு உற்சாகத்தினுடைய மிகுதியில இருக்கும் பொழுது எதுவுமே காதுல விழாது. ஆனால் அப்பப்ப தட்டி தட்டி இது பாரு இப்படி இருக்க இல்லையா, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் இப்படியே இருந்துராது, மாறும், மாறிட்டே இருக்கும். அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கும் அப்படின்னு சொல்றதுதான் அறநூல்களுடைய இயல்பு. அதுதான். சோ அததான் அதையும் இந்த பாடல்கள் அதுதான் செய்யுது. 5 பாட்டு ஆச்சு. யாராவது போக முடியுமா? டைம் இருக்குமா? 6 நிமிஷம் இருக்கு. ஆனா அது ஒண்ணு பார்த்தோம்னா அடுத்தது 4வதுல வந்து நின்னுடும். அதனால நம்ம அடுத்ததுலயே வந்து 6வதுல இருந்து ஆரம்பிக்கலாம். சோ 5 பாட்டு நம்ம வந்து முடிச்சிருக்கோம். என்ன? ஆ 5 பாட்டு முடிச்சிருக்கோம். இளமை நிலையாமையில 5 பாட்ட முடிச்சிருக்கோம். 6வதுல இருந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.